வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய கொலை உதிர்காலம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வசந்த், எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? கணேஷ் உங்களை சில விஷயங்கள் கேட்கணும்னாரு. என்ன கணேஷ்? உங்க சித்தப்பா எங்க? அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கார். பாவம், அவருக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் மிஸ் லீனா. நீங்க உங்க சித்தப்பாக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா வச்சிருந்தார். டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸி, அதுல ஏதும் சிக்கல் கிடையாது. ஆனா வசந்த், இதே டிசைன்ல என்கிட்ட மஞ்சள்ல ஒரு சட்டை இருக்குது. பெரியவர் என்ன சொல்கிறார்? சரியா கவனிங்க. அப்புறம் மஞ்சள் ட்ரெஸ். லீனா, நீ கொஞ்சம் இந்த வீட்டுல இந்த சூழ்நிலையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் என்றாள். தன் கை நகப்பூச்சை ரசித்து கொண்டு தடுமாற வைக்கும் உடல் அமைப்பு, மென்மை. அதே இடத்தில் அவளை அணைத்து மறுபடி முத்தமிட வேண்டும் போல் இருந்தது கணேஷுக்கு. வசந்த் தன்னை பார்ப்பது உறுத்தியது. தன் மனதின் எண்ணங்களை உடனே படித்து விடுவான். லீனா, இப்படி நிக்காதீங்க, போஸ் கொடுக்காதீங்க. அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. என்ன பாஸ்? கணேஷ் என்ன கிஸ் பண்ணார் வசந்த். என்னது என்று அதிர்ந்தான் வசந்த். அது வேற விஷயம் லீனா. இந்த வீட்டை சுற்றிலும் உன் மாதிரி வடிவத்தில் அந்த பேய் உலவரது ஊர்ஜிதமாயிடுச்சு. அது உனக்காக வர பேய். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தனியா எங்கேயும் போகக்கூடாது. எங்க கூடவே இருக்கிறது நல்லது. அல்லது வசந்தை ஒரு தடவை பார்த்து கொண்டு உங்க சித்தப்பா கூடவே இருந்துரு. தனியா மட்டும் போகாத. கணேஷ் இந்த வார்த்தைகளை சப்தமாக, சற்று நிதானமாகவே சொன்னான். இங்கே பேசுகிறது குமாரவியாசனின் அறையில் நிச்சயம் கேட்கும் என்கிற நம்பிக்கையில். வசந்த் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன பாஸ், இது நிஜமா? என்னது? நீங்க இவளை கிஸ் பண்ணது? சும்மா ஒரு குழந்தை பாவத்துல. எங்க? உதட்டுல என்றாள் லீனா. கன்னத்துல தான் லேசா முத்தமிடுறதா இருந்த, அது தவறி போய் உதட்டுல பதிஞ்சு போச்சு. என்ன லீனா? வசந்த், லீனா, நானும் தான் உன்னை ஒரு சிறு குழந்தை மாதிரி மதிக்கிறேன். எனக்கும் ஒன்னுண்டா? லீனா கையில் முத்தமிட்டு அதை வசந்தின் பால் பறக்க விட்டாள். ஜாதக ராசி, உங்களுக்கு உதடு, எனக்கு காத்து. லீனா, நான் சொன்னது உனக்கு தெளிவா ஞாபகம் இருக்கா? இருக்கு கணேஷ். ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறீங்க. நான் எப்போதும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். தனியா போக கூடாது. அந்த பிசாசு என் மேல வந்துரும்ங்கிறீங்க. ஆமா, நிச்சயமா உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு. அந்த பேய் ரொம்ப விபரீதமா ஏதாவது செஞ்சு அடிச்சிருச்சுன்னா உன்னால தாங்க முடியாது. நான் மயிர் இழையிலானுக்கு தப்பிச்சேன். நீங்க எனக்காக எவ்வளவு கவலைப்படுறீங்க என்றாள். அந்த குரலின் தொனியில் மெலிதான கேலி இருந்ததோ என்று சந்தேகித்தான் கணேஷ். உதட்டிலா என்றான் வசந்த் கவலையுடன். இருட்டினதும் போலீஸ் ஜீப் ஆர்ப்பாட்டமாக வந்து நின்றது. சூப்பரண்ட், இன்ஸ்பெக்டர், ஓர் உபரி கான்ஸ்டபிள் மூவரும் இறங்க வியாசன் அவர்களை வரவேற்றார். கணேஷ், வசந்த், லீனா மூவரும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். டார்ச், துப்பாக்கி, எதற்கோ கயிறு எல்லாம் தயாராக இருந்தன. கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்து, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க என்றான். பரவாயில்ல, வாங்க அங்க போயிடலாம். முன்ன பின்ன இருந்தா பரவாயில்ல, காத்திருக்கலாம். இன்னைக்கு 1ல 2 தேய்த்துடலாம். கிராமத்துல நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க. ஆனானப்பட்ட கணேஷ் வசந்தே பார்த்திருக்காங்க. நாங்க போலீஸ்காரங்க பார்க்க வேண்டாமா? எல்லோரும் மெதுவாக அரச மரத்தை நெருங்கி மண்டபத்தில் கும்பலாக நின்றார்கள். இருட்டு சாதகமாக இருந்தது. நிலா வருவதற்கு அறிகுறிகள் தென்படவில்லை. சூப்பரண்ட் சிகரெட் லைட்டரை பற்ற வைத்து பார்த்தார். வெளிச்சம் போதவில்லை. டார்ச் ஒளி எல்லா இடங்களிலும் விளையாட கணேஷ் வசந்தின் கைகளை தேடி பிடித்து இறுக்கி செய்தி சொன்னான். குறிப்பறிந்து வசந்த் இருட்டில் வியாசனின் அறையை நோக்கி மெல்ல நழுவினான்.
வசந்த் விலகியதை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பில் ஆள் கணக்கெடுக்க எவருக்கும் ஈடுபாடு இருக்காது. வெளிச்சம் வேறு போதவில்லை. சூப்பரண்டின் டார்ச் ஒளி அங்கும் இங்கும் பொறுமை இல்லாமல் உலவியது. மணி சுமார் 8:30 இருக்கும். திருக்கழுக்குன்றத்தில் கழுகுக்கு காத்திருந்த ஞாபகம் வந்தது கணேஷுக்கு. இன்றும் அந்த உருவம் வந்துவிட்டால் எனக்கு தொல்லை இல்லை. போலீஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவை விலகிவிடும். வா பெண்ணே வா, வந்து உன் முகத்தை காட்டு. நட, சிரி, காற்றில் பற. கிட்ட வந்தால் சீரு. வா. ஏன்? எதிரே சன்ன இருள். மரசிலிர்ப்பு. அரச மரத்தை நோக்கி ஆவலுடன் காத்திருக்க லீனா அருகில் இருப்பது அவள் தடவியிருந்த பெர்ஃப்யூம் மனத்தில் தெரிந்தது. லீனா இங்கேதான் இருக்கிறாள். அந்த உருவம் இவள் இல்லை. இவள் ஒரே சமயத்தில் திடப்பொருளாகவும் ஒளி கரைசலாகவும் இருக்க முடியாது. எப்படி சாத்தியம்? இன்று அது வரும்போது அதை சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். மூச்சு விடுகிறதா? மார்பு அசைகிறதா? விரல்களில் நகங்கள் உண்டா? கால் விரல்கள் உண்டா? இல்லை அங்கே காற்றா? சுற்றுப்புறத்தில் காற்று வீசும்போது அதன் உடைகள் அலைகின்றனவா? அந்த போட்டோ என்ன ஆயிற்று? அதை மறந்தே விட்டேன். சென்னை சென்றவுடன் பார்க்க வேண்டும். என்னது, இன்னும் வரல என்றார் சூப்பரண்ட். வேலை வரலையா இன்னைக்கு? இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் சார் என்றான் கணேஷ். தோ பாருங்க என்றார் இன்ஸ்பெக்டர். எங்க? சாரி, நட்சத்திரம் விழுது. ஏய சும்மா புரளி பண்றீங்க? மிஸ்டர் வியாசன், நீங்க என்ன சொல்றீங்க? வருமா வராதா என்றான் கணேஷ். உங்களுக்கு தெரிஞ்சது தான் எனக்கும் தெரியும். பேய் கடிகாரம் கட்டிட்டு இருக்குதா, நின்னு போச்சா என்றார் சூப்பரண்ட். நீங்க இன்னும் நம்பலைன்னு தெரியுது. இந்த பக்கம் அங்கங்கே கஞ்சா செடி இருக்கும். அந்த தழையை தின்னா பிசாஸ் என்ன கடவுளே தெரிவார்னு சொல்வாங்க. பல பழன்னு சங்கு சக்கரம் கதாயத்தோட. கணேஷ் துணுக்குற்றான். அதெல்லாம் இல்ல சார், தழை தின்னாமத்தான் பார்த்தோம். மிஸ்டர் வசந்த் எங்க என்றார் வியாசன். இங்கேதான் இருந்தான். வசந்த் வசந்த் பாத்ரூம் போயிருக்கானோ என்னவோ. எங்க போயிட்டார்? வியாசனின் குரலில் சற்று சந்தேகம் ஏற்பட்டது. எங்க போறீங்க என்றார் இன்ஸ்பெக்டர். வசந்த், அவரை காணோமே, எனக்கு கவலையா இருக்குது. இருங்க, எல்லாரும் போயிட்டா எப்படி என்றார் சூப்பரண்ட். இருங்க சார் என்றான் கணேஷ் அழுத்தமாக. அவர் தோளில் கை வைத்து சற்று அழுத்தினான். அவர் அவன் கையை தள்ளினார். கொஞ்ச நேரம் எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. யாரோ சிரிச்ச மாதிரி சப்தம் கேட்குது. உடனே சட்டென்று மௌனம் நிலவியது. வாங்க என்றது வயதான சன்னமான குரல். என்னையா இது என்றார் சூப்பரண்ட். ஐயா வாங்க. கூப்பிடுதுங்க என்று ஒரு நடுங்கும் குரல் கேட்டது. உமது தாய் புத்திரவதி. அவள் புத்திரவதி இல்லை என்று மறுத்துவிடும், பார்க்கலாம். என்னடாது, எங்க இருந்து சத்தம் வருது? புத்திரவதி. துவஜன கோலாகலன். 10 வயது 12 வயசு பெண் பிள்ளை குரல் போல கணேஷ் காதையும் கண்களையும் தீட்டிக் கொண்டான். அவர்கள் நின்றிருந்தது மண்டபத்திற்குள்ளேயே. அங்கிருந்து ஒன்றும் தெரியவில்லை. அந்த சப்தங்கள் மட்டும் கேட்க வியாசன் நடுங்கும் குரலில், இன்ஸ்பெக்டர் கணேஷ், சூப்பரண்ட் சார், மேல மேல என்று கத்திக்கொண்டே, வந்துடுங்க, வெளியே வந்துடுங்க என்று ஓடினார். இவர்கள் அடிமைகள் போல அவர் பின்னால் ஓட கணேஷ் சற்று தயங்கித்தான் வெளிவந்தான். டார்ச் ஒளியை நோக்கி சென்று பாதையில் நின்று திரும்பி பார்த்தபோது மறுபடி அந்த உருவத்தை பார்த்தான். சந்தேகமில்லை, அதேதான். சந்தித்த ஞாபகம் இருந்தது. இருட்டுக்குள் மெலிசாக சாம்பல் நிற வெளிச்சம், பிசிராக வடிவம், ஒளி அதிகரித்து சர்வ சாம்பல் நிற பெண், கருநீல உதடுகள், புடவை, இடுப்பில் அது என்ன கொடி போல. இல்லை, இடுப்பில் அணியும் நகையா, பெல்ட்டா, ஒட்டியானமா? புரியவில்லை. மூக்கில் ஒரு நகை இருந்தது, வலது நாசியில். அவள் மெலிதாக அழ ஆரம்பித்தாள். அப்புறம் குலுங்கி குலுங்கி, இது என்ன? முதலில் பார்த்த மாதிரிதான். ஆனால் இன்று சட்டென்று அவளை காணவில்லை. எல்லாமே அடங்கிவிட்டது. திடீரென்று மகா மௌனம். சார் வாங்க போயிடலாம், இங்க மேற்கொண்டு நிக்கிறது நல்லதில்ல, வாங்க ஓடிடலாம் என்று வியாசன் குரல் கேட்டது. ஆச்சரியமா இருக்குதே, வெட்ட வெளியில் உலாத்துது. சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம். ஆட்கள் ஓடும் சப்தம் கேட்டது. பூட்ஸ் ஒலி கேட்டது. வந்துடுங்க வந்துடுங்க.
போன தடவை அரச மரத்துல போய் விரிந்து வீறிட்டது. இந்த முறை திடீரென்று மறைந்து விட்டது. வசந்த், வசந்த் இங்கே? கவலைப்பட்டான். அவனை அங்கே போய் வியாசன் அறையில் பாத்ரூம் கதவை திறந்து பார்க்க சொன்னது முட்டாள்தனம். திடுதிப்பென்று எதிர்பாராமல் இப்போது வியாசன் முன்னே ஓடுகிறார். தன் அறைக்கு செல்வார். கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளப் போகிறான். வியாசன் ஏற்கனவே சந்தேக குரலில் வசந்த் எங்கே என்று விசாரித்தார். போலீஸ் வேறு இருக்கிறார்கள். கணேஷ் மண்டபத்தை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். எல்லாம் ஓய்ந்து விட்டது. அதே சமயம் எல்லாருக்கும் முன்னே ஓடும் வியாசனை முந்த வேண்டும். வசந்தை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இருங்க கணேஷ் சார், என்னை விட்டுறாதீங்க. இருட்டில் அவன் புஜத்தை லீனாவின் கை இறுக பிடித்தது. எனக்கு பயமா இருக்கு, போயிடாதீங்க. சீக்கிரம் வா லீனா, ஏன் இழுக்கிற? லீனாவால் அவனுக்கு ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லையா? வேணுமென்றே செய்கிறாளா? இருங்க இருங்க என்றாள். நில்லுங்களே என்றாள். என்ன லீனா? அவங்க போகட்டும். ஒரு விஷயம் உங்ககிட்ட முக்கியமா சொல்லணும். எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது. என்ன? அத ரூம்ல வச்சு சொல்லலாமே. இல்ல, தனியா உங்ககிட்ட சொல்லணும். காலையில சொல்ல வா. ஏன்? காலையில மறந்து போயிடுவேன். இப்பவே சொல்லிடுறேன், இருக்கிற குழப்பத்துல. என்ன லீனா? இப்ப அந்த பொண்ணு பேசிச்சு பாருங்க. என்னவோ புத்திரவதி புத்திரவதி இல்ல அப்படின்னு பேசிச்சே. அந்த வார்த்தைகளை நான் எங்கேயோ பேசின மாதிரி ஞாபகம் வந்தது கணேஷ். அப்புறம் அந்த மூக்கு நகை, இடுப்புல பெல்ட் மாதிரி நகை, இதையெல்லாம் நான் கூட போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஞாபகம் வர்றது கணேஷ். நிச்சயம் அதை செஞ்சிருக்க. எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழுத மாதிரி ஞாபகம் ஏதாவது வருதா? அது கூட சரிதான், அழுதுருக்க, அதுவும் தெளிவா இருக்குது. எப்ப, எங்க? அதுதான் சொல்ல தெரியல. தூக்கத்துல மாதிரி, கனவுல மாதிரி, இல்ல போன ஜென்மத்துல மாதிரி. ஆனா அதே புடவை, அதே நகை அணிஞ்சுகிட்டு நான் அதே வார்த்தைகளை பேசி இருக்கேன். சரிதான், அழுது கூட இருக்க. சரி, விக்கி விக்கி. இத பார் லீனா, நீ கொடுக்கிற இந்த தகவலினால் இன்னும் குழப்பம்தான் ஜாஸ்தியாகுது. இருந்தாலும் உங்ககிட்ட உடனே சொல்லிடணும்னு தோணிச்சு. என் மேல உங்களுக்கு இத்தனை அக்கறை கவலை இருக்கிறதுனால. கவலை எனக்கு இப்ப வசந்த் மேல. ஆமா, எங்க அவர் காணமே? ஓடிவா பார்க்கலாம். காய்ந்த இலைகள் மேல் மெத்து மெத்தென்று நடந்தார்கள். சரக் சரக்கென்று அவை உடைய. இங்க படுத்துடலாம்னு தோணுது கணேஷ். படுத்துடலாமா? காத்துல எவ்வளவு சத்தம் பாருங்க. அப்படியே துடைச்சு விட்ட கண்ணாடி மாதிரி. இப்போ இயற்கை வர்ணனைக்கு சமயமில்லை லீனா. வேகமா ஓடு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. குமாரவியாசனின் அறைக்குள் நுழைந்ததுமே நாற்காலியில் மற்ற பேர்களின் குற்றவேல் பார்வைகள் மத்தியில் வசந்தை எதிர்பார்த்தான். வசந்தை காணோம். வயிற்றில் சின்னதாக ஒரு பயக்கத்தி குத்தியது. என்னடாது? கணேஷ், வசந்த் எங்கே? நம்ம கூடத்தானே வந்தார் என்றார் வியாசன். சூப்பரண்ட் ஒரு சிகரெட் பற்ற வைத்து அதை ஆழமாகவே இழுத்து மெல்ல புகைவிட்டார். மிஸ்டர் கணேஷ், வாங்க, இப்படி உட்காருங்க. சார், என் ஃப்ரெண்ட் வசந்த காணல. அவர் அப்புறம் தேடிக்கலாம். நீங்க உட்காருங்க, சொல்ற. உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்க. வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்தான். சூப்பரண்ட், புரியவே இல்லைங்க என்றார். இதே காட்சிய நானும் இன்னைக்கு முத நாள் பார்த்துட்டு இன்னும் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சினிமா வேலையா இருக்குமா? நான் இதை நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் சார். விஞ்ஞான முறைகள் படி இது சாத்தியம் இல்ல. பின்ன பிசாசு இருக்குங்கிறீங்களா? நீங்க தான் பாத்தீங்களே. அது என்ன, அது கொஞ்சம் சின்னதா இல்ல? ஏன் அழுவுது? தெரியல. மிஸ்டர் வியாசன், அது என்ன லெஜண்ட் சொன்னீங்க? புத்திரவதின்னு எங்க ஃபேமிலியில் ஒரு பொண்ணு தற்கொலை செய்துக்கிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாசம் திரும்ப திரும்ப எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல பழி எடுத்துக்க வராள்னு தான் பரம்பரையா கதைங்க. கிராமத்துல ஒவ்வொரு தடவையும் பார்த்ததா சொல்லுவாங்க. நான் இதை நம்பலைங்க. சமீபத்துல நான் பார்த்த பிற்பாடுதான் எனக்கு இப்ப அந்த பிசாசு எனக்கு வந்திருக்கா இவளுக்கு வந்திருக்கான்னு தெரியலிங்க. ஏற்கனவே ஒரு ஆள் அடிச்சு போட்டிருக்கு. அவன் யாரு தெரியுமா? தெரியாதுங்க. யாரும் அந்நியன்னு தான் தோணுது. அகஸ்மாத்தா தோட்டத்துல நுழைஞ்சு பிசாச சந்திச்சு அடிபட்டிருக்கான். அப்புறம் அந்த பாடி எடுத்துட்டு போயிருச்சு. சூப்பரண்ட் சார், நானும் பகுத்தறிவுவாதி தான். நவீன பௌதீக விஞ்ஞானம் எல்லாம் படிச்சவன் தான். இருந்தாலும் இந்த ஃபினாமினனை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு தான் தோணுது. கிட்ட போனா அடிச்சிருச்சா? ஆமாங்க என்று கணேஷ் தன் கன்னத்தை காட்டினான். சூப்பரண்ட் அந்த காயத்தை பார்த்து,
சுட்ட மாதிரி இருக்குது, கன்னிப்பூ இருக்குது. என்ன கணேஷ், நான் எப்படி எங்க அதிகாரிகள் கிட்ட சொல்ல முடியும்? பேயாவது பிசாசாவதுன்னு சிரிப்பாங்க. அவங்கள கூட்டி வந்து காட்டலாம். ஆனா அவங்க வர்றபோது நிச்சயம் இது வரும்னு எப்படி சொல்ல முடியும்? வரலைன்னா கேலிக்கிடமா போயிரும். என்ன சொல்றங்க? என்னை பொறுத்த வரையிலும் நீங்க காலையில ஸ்டேஷன்ல சொன்னது சரின்னு படுது. பேய் பிசாசு எல்லாம் மறந்துட்டு சாதாரண ஒரு கொலை குற்றத்தை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு பார்க்கலாம். இருக்கிற தடயங்கள்ல இருந்த பாடியை காணோம். பரவாயில்ல, இருந்தாலும் இந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். பேய் அடிச்சு தூக்கிட்டு போனத நாம பார்க்கலை. பேயை பார்த்துக்கிற சாட்சியங்களை இகலோகத்தில் மட்டும் ஒட்ட வச்சு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? இந்த வசந்த் பையன் எங்க போனா? பயந்து போய் உங்க ரோமுக்கு போயிட்டாரோ? கான்ஸ்டபிள் அனுப்பட்டுமா, பார்த்துட்டு வரீங்களா? இல்லைங்க, நான் போய் பார்க்கறேன். ஒரு நிமிஷம். கணேஷ் சற்று பதற்றத்துடன் தன் அறைக்கு சென்றான். சம்திங் ராங். வசந்தை வாசனின் அறையில் தான் எதிர்பார்த்தான். எங்கே அவன்? ச்சே, என்ன முட்டாள்தனம்! அவனை தனியாக அனுப்பியது தப்பு. நான் ஒரு சுயநலக்காரன். இருவரும் சேர்ந்தே இயங்க வேண்டும். இந்த இடத்தில் பொதிந்துள்ள அபாயங்களை நான் தப்பு கணக்கிட்டு விட்டேன். வசந்தை தனியுமே அனுப்பியது கேனத்தனம். கணேஷ் மாடிப்படி ஏறினான். வசந்த், வசந்த், வசந்த் என்று பரிவுடன் அழைத்து கொண்டே அறை விளக்கை போட்டான். அறை காலி. வசந்த், வசந்த். சற்று உறக்க, சற்று மௌனம். ஏதாவது முனகுகிற சப்தம் கேட்கிறதா என்று கவனித்து கேட்டான். கவலையோடு படி இறங்கி மறுபடி வியாசனின் அறைக்கு செல்ல முற்பட வெளியே வந்தான். எங்கே போயிருப்பான்? குமார வியாசனின் அறைக்குத்தானே அனுப்பினேன். ஒருவேளை அங்கே செல்லும்போது வழியில் அதை சந்தித்து, அது அவன் கன்னத்தில் அதிர்ந்த அது, அரச மரத்தில் விரிந்த அது, ஓர் ஆளை கொன்று போட்டுவிட்டு பிணத்தை பற்றி கொண்டு தர தரவென்று இழுத்து அங்கம் அங்கமாக பேய்த்து தின்ற அது, புத்திரவதி. நிச்சயம் நான் அதை செஞ்சிருக்கேன். தூக்கத்துல மாதிரி, கனவுல மாதிரி, இல்ல போன ஜென்மத்துல மாதிரி. அதே புடவை, அதே நகைகள் அணிஞ்சுக்கிட்டு நான் அதே வார்த்தைகளை பேசியிருக்கேன். அதான் தின்னாச்சே, தின்னாச்சே. தூரத்தில் பாஸ் என்று நீளமாக வசந்தின் ஓலம் கேட்டது. திடுக்கிட்டு சப்தம் வந்த திசை நோக்கி வசந்தினுடைய குரல். அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு சார், சீக்கிரமாங்க என்று கணேஷ் பதறினான். வெளியே வந்த சூப்ரண்ட், என்ன சப்தம் என்றார். அவர் கையில் இருந்த டார்ச்சை பற்றி பிடுங்கிக் கொண்டு, என் பின்னாடி வாங்க என்று சப்த திசை நோக்கி ஓடினான். உடம்பு துடித்தது. ஆழம் தெரியாத காலை விட்ட பயங்கர சுனை இது. வசந்த் எப்படி அங்கே போயிருக்க முடியும்? அவன் சென்றது அறைக்கு அல்லவா? நான் இதுவரை சந்தேகித்த பாதை தவறா? நிஜமாகவே எல்லாம் பிசாசு வேலையா? வசந்தை இப்போது தூக்கி சென்று அடித்து போட்டு ரத்தம் கக்க வைத்து, ஐயோ கடவுளே, என்ன ஒரு பொறுப்பற்ற காரியம் செய்து விட்டேன். டார்ச் போதவில்லை. சோகையாய் ஒளி பாதையில் உலவியது. மர நிழல்களில் மஞ்சள் அடிக்க பயந்த ஆந்தை வண்ண வெளிச்சம் பார்த்ததும் திக்ரிக் என்று சப்தமிட்டு பறந்தது. வசந்த் என்று உரக்க கூப்பிட்டான். பின்னால் போலீசாரின் பூட்ஸ் கால்கள் கேட்டன. பிரமித்து ஓரிடத்திலேயே நின்றான். எங்கே தேட, எங்கே திரும்ப? பாதையற்ற பாதை. எதிரே மலை முகட்டில் வெட்டப்பட்ட நிலா ஒட்டி கொண்டிருந்தது. எங்கிருக்கிறான் வசந்த்? காட்! பூட்ஸ் ஒலி ஓடி வந்து அவனிடம் சேர்ந்து கொள்ள, சார், வசந்துக்கு ஏதோ விபரீதமா ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்றான். பதட்டப்படாதீங்க கணேஷ். அவன் தோளில் ஒரு கை. ஸ்தப்தம் எங்கிருந்து வந்தது? சொல்ல தெரியலையே சார். வசந்த், ஏய் வசந்த்! நரம்புகள் புடைக்க கத்தினான். மலை முகடு ஏய் வசந்த் என்றது. ஷ் குரல் கேக்குது. எங்க? ஷ் கவனிங்க. மௌனத்தின் அடியே அடித்தளத்தில் என்று மெலிதான முலகல் கேட்டது. இந்த பக்கம், குவிக் என்று ஓடினான். ஓடாதீங்க, பாதையில மெல்ல டார்ச் அடிச்சுட்டு போங்க. கணேஷின் கால்களில் ஏதோ தடுத்தது. திடுக்கிட்டு டார்ச் வட்டத்தை கீழே காட்ட வசந்த் முடங்கி கிடந்தான். காதருகில் ரத்தம் மடிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்து பற்கள் தெரிய, முழங்கால் நெஞ்சில் செருகி, கை மலராக விரிந்து. கணேஷ் குனிந்து அவன் முகத்தை திருப்பி, வசந்த், ஏய் ஏய் இங்க பாரு, என்ன பாரு, நான் தான் கணேஷ், வந்துட்ட, முடிச்சுக்கடா என்றான். கண்கள் ஒரு தடவை திறந்து மூடின. வலி என்றான். நெற்றி புருவத்தின் மேல் ஒரு வெட்ட காயம். சரியான அடிபட்டிருக்கு, தூக்குங்க, மெல்ல தூக்குங்க.
மற்றவர்கள் சேர்ந்து கொள்ள வசந்தை நிமிர்த்தி மெதுவாக தூக்க, ஐயோ உயிர் போவது என்றான் வசந்த் மிக ஹீனமாக. உடனே அவன் தலை தொங்கி போய் மயக்கம் அவனை கவிழ்த்தது. குவிக், உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும், இல்லாட்டி பிழைக்க மாட்டாரு. மிஸ்டர் வியாசன், சட்டுன்னு ஜீப் இங்க கொண்டார சொல்லுங்க. ஜீப்பின் பின்புறத்தில் வசந்த் கிடத்தப்பட்டான். பின்னிரவில் தலைமை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்து கேஷுவாலிட்டியில் அவர்கள் பதறிப்போய் பெரிய டாக்டர் விழிக்கப்பட்டு காயங்கள் கணக்கெடுக்கப்பட்டு மெல்ல அவைகளை வெவ்வேறு திரவங்களால் சுத்தம் செய்து. கணேஷுக்கு வலித்தது. நெற்றி, இடது காது ஓரம், கழுத்தில் எல்லாம் வளைந்த ஊசிகள் செருகி தையல் போட்டு வலி மறக்க ஊசி போட்டு ரத்தம் அளித்து மூக்கில் ஆக்சிஜன் குழாயை செருகி. கண் திறக்கவே இல்லை வசந்த். கணேஷ் படுக்கை அருகில் அவனை வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவர்கள் எல்லோரும் 12:30 வரை இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். கணேஷ் ஸ்தம்பித்த நிலையில் உட்கார்ந்திருந்தான். புரியவே இல்லை. ஏன் ஏன் அங்கே போனான்? எப்படி அடிபட்டான்? யார் செய்தது இது? பிழைத்து விடுவான். மெலிதாக மூச்சு விடுகிறான். வேண்டாம், ஓசைப்படாமல் சென்னை திரும்பி விடலாம். நான் தோற்றுவிட்டேன். எனக்கு ஒரு அட்சரமும் புரியவில்லை. மெல்ல அவனை தொட்டான். ஒரு கை விரிந்து ஒரு கை மூடியிருந்தது. விரல்களை பிரித்தான். கட்டின் இறுக்கத்தில் நீளம் பாரித்து வீங்கி இருந்த விரல்கள். அருகே வசந்தின் சட்டை தொங்க அதை எடுத்து ஆராய்ந்தான். பர்ஸ், அதனுள் பணம், கணேஷின் போட்டோ, மற்றொரு காகிதம் தனியாக இருந்தது. இதென்ன? 4ஆக மடிக்கப்பட்டு பழுப்பாக இருந்தது. பிரித்தான். அச்சடித்த பக்கம், மிக பழசான புத்தகத்தின் பக்கம். படிப்பதற்கு வார்டு வெளிச்சம் போதவில்லை. வசந்தின் மூச்சு சீராக இயங்குவதை பார்த்துவிட்டு மெல்ல நடந்து வார்டுக்கு வெளியே வந்து காரிடார் வெளிச்சத்தில் அந்த காகிதத்தை ஆராய்ந்தான். புத்திரவதி துவஜன கோலாகலன். உமது தாய் புத்திரவதி. அவள் புத்திரவதி இல்ல என்று மறுத்துவிடும், பார்க்கலாம். அட, நான் திரும்பி வரும் அளவும் நீ இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. உன்னை இன்னாரென அறிவித்துக் கொள்வது கூட உதவாது. ஏறக்குறைய பிசாசின் வாக்கியங்கள். அது வசந்துக்கு எப்படி கிடைத்தது என்று உடனே எழுப்பி கேட்க வேண்டும் போல இருந்தது. அவன் இப்போது பேசுகிற நிலையில் இல்லை. முக்கியமாக ஏதோ நிச்சயம் பார்த்திருக்கிறான். அதற்குள் அடிபட்டிருக்கிறான். கணேஷ் மேலும் கீழும் காரிடாரில் நடந்தான். கேஸை விட்டு விடுவது உத்தமமான செயல். இருந்தும் மறைந்த பனிக்கட்டியின் முனை மட்டும் தெரிகிறது. என்ன சொல்வது? வார்டுக்கு சென்று படுக்கை அறையில் உட்கார்ந்தான். கடிகாரம் 3:30 என்று ஒளிர்ந்தது. வசந்தின் நெற்றி சுருங்கி வாய் திறந்து மூச்சு விட்டு கொண்டிருந்தான். உயிர் தப்பித்திருக்கிறான். கை, முழங்கால், மார்பில் கட்டுக்கள், கன்னத்தில் ஒரு பெரிய கூட்டல் குறி, நெற்றியில் பிளாஸ்திரி, நாசி துவாரத்தில் உறைந்த ரத்தம். பாவம். உட்கார்ந்தவாறே தூக்கம் திருட ஆரம்பித்தான் கணேஷ். ஜன்னலில் 10 சதுர அடிக்கு வானம் வெளுத்து ஆஸ்பத்திரி காகங்கள் கூப்பிட்டன. நர்ஸ்கள் புதிதாக பிறந்தவர்கள் போல் வந்தார்கள். பிளாஸ்டிக் பக்கெட் மருந்து வாசனை தண்ணீருடன் தரை துடைக்க வந்தது. கணேஷ் சட்டென்று விழித்தான். வசந்த் விழித்திருந்தான். என்னடா, எப்படி இருக்கு என்றான். வலி. எங்க? எங்க இல்ல. பேசாம படுத்து தூங்கு. வசந்த் தலையை ஆட்டி, கிட்ட வாங்க என்றான். அருகே சென்றான். பாத்ரூம் என்றான். பாத்ரூம் போகணுமா? ஒரு நர்ஸ் கிட்ட சொல்ல. இல்ல, வியாசன் பாத்ரூம். அத திறந்து பாருங்க. நான் திறக்கிறப்போ அடிபட்டுக்கிட்டேன். அப்படியா? அந்த காகிதம் எப்படி கிடைச்சது? பாத்ரூம் வாசல்ல தனியா கிடந்தது. கணேஷ் அவன் கன்னத்தில் லேசாக தட்டி கொடுத்து, அப்புறம் பேசலாம், ரெஸ்ட் எடுத்துக்க என்றான். என்ன பேஷண்ட் இப்படி இருக்குது என்றாள் ஒரு நர்ஸ். வாங்க என்றான் வசந்த். சிரிக்க முடியல. தலையணை மாத்திரலாமா? சிஸ்டர், அவனால எழுந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வலிக்காம மாத்திடுறேன். ஸ்டாஃப் வந்தா கோவிக்கும். சற்று அதீதமான மார்புடன் வசந்தின் பால் சாய்ந்து மெல்ல, கொஞ்சம் கூட வலிக்காது, தலையை தூக்குறீங்களா என்றாள். உங்களை பார்த்தா எழுந்து உட்காரலாம்னு தோணுது, முடியலையே. நீங்க கிறிஸ்டியன்ஸா என்றான் வசந்த். ஏய், கொஞ்சம் சும்மாரு. பாஸ், நீங்க போய் கொஞ்சம் தூங்குங்க. இவங்கெல்லாம் என்ன நல்லா பார்த்துப்பாங்க. சிஸ்டர், இந்த ஆள் கொஞ்சம் லொட கொஞ்சம் தெம்பு வந்தா எழுந்துருவான், பார்த்துக்கங்க. கவலைப்படாதீங்க என்று புன்னகைத்தாள்.
கணேஷ் புறப்பட்டான். வசந்தை அந்த நிலையில் விட்டு செல்ல விருப்பமில்லைதான். ஆனால் மற்றொரு கவலை இருக்கிறது. லீனா, அவள் முகம் தெரியாத ஒரு ஆபத்தில் இருக்கிறாள். குமாரவியாசன் பற்றிய அவன் ஆரம்ப சந்தேகங்கள் ஊர்ஜிதமாகிவிட்டன. குமாரவியாசனின் அறையில் இருக்கிறது விடை. ஆஸ்பத்திரி மரத்தடியில் தன் காரை திருப்பி ரிவர்ஸ் செய்து புறப்பட்டு வெளிப்பட்டான். வியாசன்தான் சூத்திரதாரி, சந்தேகமில்லை. மண்டபத்தில் வசந்த் இல்லை என்று தெரிந்ததுமே அவர் குரலில் பதற்றம் தெரிந்தது. நிச்சயம் நாங்கள் அவரை சந்தேகிப்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த அறை கதவை திறந்து அந்த பாத்ரூமில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்துவிட வேண்டும். முதல் காரியம், இதை பகல் முயற்சியாக செய்யலாம். இரவு வேண்டாம், ஆபத்துதான். இருட்டான விவகாரத்துக்கு முடிவு தெரிய அந்த கதவு திறக்க வேண்டும். அதில் இருக்கிறது சூட்சுமம். காரை நிறுத்தி பூட்டிவிட்டு மாடி ஏறி தன் அறைக்கு வந்தான். கண்களில் தூக்கம் கெஞ்சியது. சட்டையை கழற்றி மாட்டிவிட்டு படுப்பதற்கு முன் அந்த ஓசை கேட்டு உஷாரானான். அந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய அறை. அதற்கு செல்லும் கதவு ஒரு கழித்திருந்தது. சப்தம் அங்கிருந்துதான் வந்தது. கணேஷ் பஞ்சடி வைத்து அங்கே சென்று கதவி பிளவில் மெல்ல எட்டி பார்த்தான். லீனா தன் பேண்டை ஜிப்பிக் கொண்டிருந்தாள். சட்டை அணிந்து பித்தான்களை மெல்ல பொருத்தினாள். ஒரு கணம் கணேஷ் தயங்கி கனைத்தான். யாரு? கணேஷ். உட்காருங்க கணேஷ். கடைசி பித்தானுக்கு காத்திருந்து உள்ளே சென்றான். இப்ப எப்படி இருக்கு வசந்துக்கு? நினைவு திரும்பிடுச்சு. நேத்திக்கு நான் செத்து போயிட்டார்னே நினைச்சேன். இல்ல நீனா, நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? அங்க தனியா பயமா இருந்தது, உங்க ரூமுக்கு வந்துட்ட. சித்தப்பா எங்க? காலையில இருந்தே காணல. ஒருவேளை மலை பக்கம் போயிருக்காரோ என்னவோ. மலை பக்கமா? அடிக்கடி மலை பக்கம் வாக் போவார். நான் கூட தனியா போயிட்டு இருந்தேன். இப்ப பயமா இருக்கு கணேஷ். இப்ப கூட என் மார்பு திக் திக்குங்குது. இந்த ரூம்ல எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. கணேஷ், வாங்க மெட்ராஸ் போயிடலாம். எனக்கு சொத்து கீத்து ஒரு இழவும் வேண்டாம். எல்லாரும் என்ன சந்தேகப்படுறவங்க கணேஷ். நான் பிசாசா? நீங்களே சொல்லுங்க, நான் பிசாசா? லீனா அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி தொட்டு பாருங்க. நான் பிசாசா? இந்த கன்னம் பிசாசா? இந்த நெத்தி, இந்த கழுத்து? அவன் கையை தன் உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒற்றி ஒற்றி காட்டினாள். கணேஷ், என்னை காப்பாத்துங்க என்று கெஞ்சினாள். கவலைப்படாத என்று ஆறுதலாக அவள் முதுகில் தட்டினான். நல்ல கணேஷ் என்று அவன் கன்னத்தில் மூக்கை வைத்து தேய்த்தாள். லீனா, அவுட் ஹவுஸ பூட்டிட்டியா? ஆ. சாவி இருக்கா? இருக்கு. ஏன்? சாவி கொடுப்பியா? உங்களுக்கு இல்லாததா? லீனா, நான் சொல்றத கவனமா கேளு. நான் இப்போ இந்த அவுட் ஹவுஸை திறந்து கொஞ்சம் தேட போறேன். உங்க சித்தப்பாவுக்கு தெரியாம. அவர் எங்க போயிருக்கார், எப்ப வருவார் தெரியாது. ஆனா நான் தேட போவது உன்னுடைய சார்பில், உன்னுடைய நன்மைக்கு. அதனால நீ கிட்ட இருந்து பார்த்துட்டே இரு. யாராவது அவுட் ஹவுஸை அல்லது உன் சித்தப்பா வர அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா உடனே சப்தம் போட்டு கணேஷ்னு கூப்பிடு. நான் ஜன்னல் கதவை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சரியா? சரி கணேஷ், ரொம்ப த்ரில். வரட்டுமா? கணேஷ், சித்தப்பா கெட்டவரா? அப்படித்தான் தோணுது. அவர் நல்லவரா கெட்டவரான்னு அரை மணியில சொல்லிடுறேன். இங்கேயே பார்த்துட்டு என்ன? சரி. கணேஷ் அவளிடம் சாவி வாங்கி கொண்டு அவுட் ஹவுஸை நெருங்கினான். லீனா சாவி கொத்தாக கொடுத்திருந்தாள். அதில் தக்க சாவியை தேர்ந்தெடுத்து அவுட் ஹவுஸின் வாயிற்கதவை திறக்கும் போது கணேஷுக்கு கைகள் வியர்த்து நடுங்கின. ஈஸ் திறந்து உள்ளே சென்று உள்பக்கம் தாளிட்டு கொண்டான். ஒரு ஜன்னலை திறந்தான். எதிரே மாடி ஜன்னலில் லீனா தெரிந்தாள். புன்னகையுடன் கையை ஆட்டினாள். கணேஷ் என்றாள். கேட்கிறதா? கேட்கிறது என்று தலையை ஆட்டினான். உள்ளே வந்தான். மூங்கில் நாற்காலிகள், முதுகில் பச்சை வளைவுகள், உரைகள், ஓரத்தில் ஒரு காத்ரேஜ் மேஜை. சுவர்களில் படங்களில் எல்லாம் பொட்டு வைத்திருந்தது. ஸ்வஸ்திக் வடிவத்தில் தாமிர தகடு தொங்கியது. சுவர்கள் சந்திக்கும் மூலைகளில் யூ வடிவ ஆணி அடித்து எலுமிச்சம்பழ அளவுக்கு ஏதோ ஒன்று மஞ்சள் துணியில் கட்டப்பட்டு தொங்கியது. பேய் அண்டாமல் இருக்க தடுப்பு சாதனங்கள், மந்திர அட்சரங்கள். மியாசனம் நம்புகிறாரா அல்லது நம்புவது போல் பிறருக்கு காட்டிக் கொள்கிறாரா? மெல்ல அந்த பாத்ரூமை அணுகினான். காதுகளை லீனாவின் குரலுக்கு தீட்டிக்கொண்டு பூட்டை ஆராய்ந்தான்.
பாத்ரூமை எதற்கு பூட்ட வேண்டும்? தன்னிடம் இருந்த சாவி கொத்தில் ஒவ்வொன்றாக முயன்றான். ஒரு சாவி ஆச்சரியம் திறந்தது. கதவை தள்ளி உள்ளே எட்டி பார்த்தான். இருட்டாக இருந்தது. நுழைந்தான். ஜன்னலின் நீல திரைகள், அவைகளில் ஒன்றை தள்ளி வெளிச்சம் பண்ணி கொண்டான். உண்மையாகவே பாத்ரூம் தான். கண்ணாடி சிங்க், சோப் வகைரா, WC ஷவர். அப்புறம் இது என்ன? மற்றொரு திரை. அதன் அருகே செல்ல, வாங்க கணேஷ் என்றாள் லீனா. கணேஷ் சற்று நேரம் திகைத்து நின்றான். காதுகளை தேட்டிக்கொண்டு சப்தம் வந்த திசையை தேடினான். லீனாவின் குரல்தான் அது. லீனா அல்ல. லீனா எங்கே இருக்கிறாள்? நம்பாதே, உன்னை குழப்ப எத்தனம் நடக்கிறது. கவனி, சப்தம் எங்கிருந்து வந்தது? மறுபடி ஏதாவது நிகழ காத்திருந்தான். நிசப்தம்தான். அந்த அலமாரி உறுத்தியது. பாத்ரூமில் இத்தனை பெரிய அலமாரியா? அதன் கண்ணாடி கதவுகளுக்கு பின் புத்தகங்கள் தெரிந்தன. ஸ்விட்சிங், ஆட்டோமேட்டோ, தியரி, சக்செஷன் ஆக்ட், எஸ்டேட் டியூட்டி என்று குழப்பமாக புத்தகங்கள். அலமாரி கதவை திறந்தான். கக் 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 என்று ஏளன சிரிப்பு கேட்டது. சரீல் என்று திரும்பினான். எங்கிருந்து வருகிறது இந்த வினோத ஒலி? திட்டவட்டமாக சொல்ல முடியவில்லை. எஸ்டேட் டியூட்டி என்ற தடிமனான புத்தகத்தை எடுத்தான். திறந்தான். உள்ளே வெறும் பக்கங்கள், அத்தனையும் வெள்ளைத்தாள்கள். புரியவில்லை. அதே சமயம் அவன் கவனத்தை அந்த குழப்பமான குரல்கள் ஈர்த்தன. மெல்ல ஒரு பொதுவான கசமுசா. நடுநடுவே யாரோ இரும்புகிறார்கள். ஏதோ ஒரு நாடகத்தில் இடைவேளையில் கொட்டகையின் விளிம்புகளில் கேட்கும் சப்தம் போல. புரியவில்லை. கணேஷ் திடீரென்று கத்தினான். மிஸ்டர் வியாசன், எனக்கு எல்லாம் தெரியும். உங்க திட்டம் பூரா தெரியும். சும்மா இந்த மாதிரி பயம் காட்டுறதை விட்டுட்டு ஓப்பனா வெளியே வாங்க, இல்ல தொலைச்சிடுவேன் என்று அதட்டினான். யாரிடம் எதற்கு பேசுகிறோம் என்று தெரியாமல் அபத்தமாக உட்கார்ந்தான். மறுபடி அந்த கக் 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 சிரிப்பு மட்டும் தான் கேட்டது. கணேஷ் அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான். லீனாவை தனியாக விட்டு வந்துவிட்டோமோ என்று சட்டென்று கவலை ஏற்பட்டது. ஹாலின் குறுக்கே நடந்து வாயிற்கதவின் உள் தாழ்பாலை விடுவித்து கதவை திறக்க முடியவில்லை. வெளியே தாளிட்டிருந்தது அல்லது பூட்டியிருந்தது. என்னடா எழவு இது என்று அலத்து கொண்டு ஜன்னலுக்கு வந்து, லீனா லீனா என்று இறைந்தான். பதில் இல்லை. இப்போது அவனுள் அச்சம் பெட்ரோல் போல் பற்றி கொண்டது. மாட்டிக்கொண்டு விட்டான். லீனாவை காணோம். நான் பயந்தது நடக்கப் போகிறது. அவள் தனியாக அவர்களிடம் சிக்கிவிட்டாள். அவளை கொல்லப் போகிறார்கள். அவர்கள் விரித்த வலையில் விழுந்து விட்டேன். ஐயோ, கதவை உடைக்க வேண்டும், ஜன்னலை உடைக்க வேண்டும். முடியாது. வெண்டிலேட்டர்? ஆம், வெண்டிலேட்டர். கண்ணாடி முழுசாக பெரிசாக இருக்கிறது. உடை. அதை மேலே எப்படி ஏறுவது? இந்த மேசையை நகர்த்து. சீக்கிரம் சீக்கிரம், இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். ஆபத்து. மேசையை நகர்த்த முற்படும் முன் கதவு பக்கம் திறக்கப்படும் ஓசை கேட்டது. சரேல் என்ற கதவின் பக்கத்து சுவரின் அருகில் ஒதுங்கி கொண்டான். கதவு மெல்ல திறந்தது. ஒரு தலை எட்டி பார்த்தது. கணேஷ் தன் கையை ஒரு கராத்தே வெட்டுக்கு தயாராக்கி கொண்டு தன் அத்தனை பலத்தையும் பிரயோகித்து, வெயிட். லீனா, நீயா? கூப்பிட்டீங்களா? உங்க குரல் கேட்டது. பாத்ரூம்ல இருந்த. என்னது ஒளிஞ்சுக்கிட்டு? பயந்தே போயிட்ட. கணேஷ் தளர்ந்து போய் நாற்காலியில் உட்கார்ந்தான். கொஞ்சம் இரு என்றான். ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான். லீனா, நீ இப்ப வந்தியே, வாசல் கதவு தாளிட்டு இருந்ததா? இல்லையே. பொய் சொல்லாத ப்ளீஸ். சற்று முன்னால் அது வெளியே தாளிட்டு இருந்தது. நான் வந்தப்ப திறந்துதான் இருந்தது கணேஷ், ப்ராமிஸ். இவளை எவ்வளவு தூரம் நம்புவது? இவள் குரல் உள்ளே கேட்கிறது. கூப்பிட்டா பதில் சொல்லவில்லை. இவளும் இந்த ஏற்பாட்டில் ஒருத்தியோ? என்ன ஒரு மாய சுழற்சி! இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? தலையும் இல்லை, வாலும் இல்லை. எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? குரலில் கேலி இருப்பது மற்றொரு மாயமா? சரி, ஒரு எழவும் கிடைக்கல. வா எங்கூட. எங்க? வசந்த பார்க்கணும், ஆஸ்பத்திரிக்கு. கணேஷ், நாம எப்ப மெட்ராஸ் போகலாம்? அது போலீஸ கேட்டுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆள் இறந்து போனத மேல விசாரிக்கிறதுக்கு நாம தேவைப்படுவோம். சட்டுன்னு நாம விலகிட முடியாது. போலாம்னு சொன்னீங்களே. வசந்த் வேற அடிபட்டிருக்கான். 2 நாளைக்கு அவனை நகர்த்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அதானே. பாவம் இல்ல வசந்த். லீனா, நீ நிஜமாவே ஒன்றும் அறியாத குழந்தையா?
உன்னை எப்படி சேதப்படுத்தாமல் கீறி உண்மை ரூபத்தை வரவழைக்க முடியும்? இந்த விவகாரம் முழுவதிலுமோ ஏதாவது ஒரு விதத்திலோ லீனா இருக்கிறாள். அவள் குரல், அவள் உருவம், அவள் பேச்சில் இருக்கும் மிகையான குழைவு, அவள் சொத்து. எப்படி இவளை இனம் பிரிப்பது? யார் கட்சி இவள்? ஒருவேளை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்னை பைத்தியமடிக்கிறார்களா? லீனா, உன்னை ஒன்னு கேட்கட்டுமா? என்ன? அந்த உருவம் சொன்ன வார்த்தைகளை நீ எப்பவோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருக்கிறதா சொன்னியே, அத பத்தி கேளுங்க. புத்திரவதிங்கிறது யாரு? துவஜன கோலாகலன்னா அர்த்தம் தெரியுமா? ரெண்டுமே தெரியாது கணேஷ். அந்த வார்த்தைகளை ஏதாவது புஸ்தகத்துல படிச்சியா? இருங்க, யோசிக்கிறேன். யோசி. அவள் தன் கை விரலை வசீகரமாக நெற்றி பொட்டில் தொட்டு கொண்டு யோசிக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்த கணேஷ் மற்றொரு பொய் ஜோடிக்கிறாளோ என்று வியந்தான். இந்த சின்ன வாசல் பூட்டு விஷயத்தில் சட்டென்று பொய் சொன்னவள் எல்லாமே பொய்யாக இருந்தால், தான் அந்த வார்த்தைகளை முன்பு பேசியிருக்கிறேன் என்று சொன்னதே பொய் என்றால் எதற்காக அந்த பெண் சொல்கிறாள் என்கிற கேள்வி மிஞ்சும். தி மிஸ்ஸிங் லிங்க் ஆதாரமாக ஒன்று உதைக்கிறது. லீனா யோசனைக்கு பின், புஸ்தகத்துல படிச்ச மாதிரி கூட ஞாபகம் வருது என்றாள். இந்த புஸ்தகமா? பாரு. இது புஸ்தகம் இல்ல, காகிதம். இது புஸ்தகத்துல ஒரு பக்கம். அதை பார்த்தாள். நிதானமாக படித்து பார்த்து, படிச்சிருக்க, இதே வரிகளை படிச்சிருக்க. எங்க? எப்ப? ரொம்ப நாள் முன்னால. ரொம்ப நாள்னா 10 வருஷம், 15 வருஷம், 40 வருஷம் என்றாள். லீனா, உனக்கு வயசே 18 தான் ஆறது. சில வேளைகள்ல ரொம்ப வயசாயிட்ட உணர்ச்சி ஏற்படுது கணேஷ். போதும் குழப்பம், இதோடு போதும். இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். இப்ப நீ எங்கூட வரையா இல்லையா? எங்க வேணா வரேன் கணேஷ், என்ன வேணா செய்யறேன். ஆஸ்பத்திரிக்கு சென்ற போது வசந்த் படுக்கையில் உட்கார்ந்தான். ஹலோ வசந்த் என்றாள் லீனா. ஹலோ த்ரில்லழகி, இன்னைக்கு காலையில குடிக்க வேண்டிய ரத்தமெல்லாம் முடிஞ்சதா என்றான். போங்க வசந்த், கலாட்டா பண்றீங்க என்று கொஞ்சினாள். என்ன வசந்த், எழுந்து உட்கார்ந்துட்ட? எல்லாம் இன்ஸ்பிரேஷன் பாஸ், நம்ம மார்கரெட். யாரு? நர்ஸ். அடடா, என்ன சிஸ்ரூஷை! அந்த அகலமான நர்ஸ் வந்தாள். என்ன இப்படி பேஷண்ட் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறது? டாக்டர் கோவிக்கிறதாக்கும். எல்லாம் அக்ரனை பாத்தீங்களா? மார்கரெட்னு எவ்வளவு பொருத்தமான பேரு. சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷனை எங்க குத்துறது? போங்க, கேலி பண்றது என்று சிரித்து கொண்டே வசந்த் நாக்கை நீட்ட அதில் மாத்திரையை வைத்தாள். ஒரு சந்து கிடைச்ச போதுண்டா உனக்கு. எப்படி இருக்க? சாயங்காலம் நடந்துருவேன். உடம்பெல்லாம் உருவி விட்டாப்புல ஒரு மாதிரி வலி. சிஸ்டர், கொஞ்சம் ஃபோமெண்டேஷன் கொடுத்தாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. மறுபடி எப்போ டியூட்டி சிஸ்டர்? நைட்ல வர்றது, ஓட்டி ஆக்கும். கொஞ்சம் பல்ஸை பார்த்துருங்களேன். கணேஷ் அவனை ஆர்வத்துடன் பார்த்தான். நிச்சயம் அவன் உடலில் வலி மிச்சம் இருக்க வேண்டும். இதன் நடுவே சரசம். உருப்பட மாட்டடா நீ. பாஸ், எல்லாத்துலேயும் நல்லதை பாருன்னு கன்ஃபியூஷியஸ் சொன்னா. சும்மா வலிக்குதே வலிக்குதேன்னு முனகிட்டு இருந்தா எப்படி? அப்பப்போ சிரம பரிகாரம். கேஸ் என்ன ஆச்சு? உனக்கு என்னாச்சு? விவரமா சொல்லு. அதான் சொன்னனே, உதைக்கப்பட்ட அந்த ரூமை திறந்து பாத்தீங்களா? உள்ள என்ன இருக்கு? ஒரு பாத்ரூம், ஒரு புத்தக அலமாரி, அவ்வளவுதானா? ஆமா. பாத்ரூம்ல புஸ்தக அலமாரியா? உதைக்குதே. நிறைய உதைக்குது. அப்புறம் சொல்ற, நீ எழுந்து நடமாடணும், அதான் முதல் கவலை. நாளைக்கு எழுந்து வாலிபால் ஆட ஆரம்பிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. வியாசர் என்ன சொன்னார்? லீனா, நீங்க கணேஷை விடாதீங்க, அதுக்காக அப்படியே பேட்ச் போட்டாப்புல ஒட்டிக்காதீங்க, கூடவே இருங்க, உங்களை நாங்க காப்பாத்துறோம். சூப்பரண்ட் என்ன சொன்னாரு? அவரை நான் இன்னும் பார்க்கல, புதுசா ஒண்ணும் இல்ல. அந்த ஆளை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவரும் ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காரு. நம்ம குழப்பம்தான், நம்புறதா நம்புறது இல்லையா? வசந்த், ஆரம்பத்திலிருந்தே நாம தப்புன்னு எனக்கு தோணுது. ஏன்? நீங்க நினைக்கிறபடி எனக்கு கேவி மேலதான் இன்னும் சந்தேகம், அது மாறல. முக்கியமா ஒரு விஷயம் இதுல மிஸ்ஸிங். அது என்ன? சரிதான், அடிகை புடிடா பாரத பட்டாவா? நமக்கு தாங்காது, ஏற்கனவே பட்டாச்சு. இனி என் பாடி தாங்காது. திரும்பி போயிடலாமா? அது இப்படி கேஸ் முடியலையே, போலீஸ்காரங்க விடுவாங்களா? அவங்கள கேட்கலாம், விட்டாங்கன்னா போயிடலாமா? போக வேண்டியதுதான், தோல்வியை ஒப்புக்கிட்டு. இத பாரப்பா, நாங்க அம்பேல்னு சைடு காட்டாது வாபஸ் வாங்கிடலாம். எப்பவும் கணேஷ் வசந்த் வெற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா என்ன? ஒரு முறை தோல்வியையும் தழுவி பார்க்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி நம்ம கேவி சாரை பற்றி இன்னும் கொஞ்சம் தீர்மானமா தெரிஞ்சா நல்லது.
பாஸ் ஒன்னு பண்ணுங்களேன், நேரா அவர்கிட்ட போய் லுக் ஹியர் ஓல்ட் மேன், we know everythingன்னு கரடி விட்டு பாருங்களேன். அதையும் யோசிச்சேன். எப்படியும் 2 நாளைக்கு நாம இங்க விட்டு விலக முடியாது. அது வரைக்கும் கொஞ்சம் தடால் அடிச்சு பார்க்கலாம். ஆனா ஒண்டியா இருக்கீங்க, ஜாக்கிரத. பக்கத்து படுக்க காலியா இருக்கு, அதுக்குன்னு அவ்வளவு அவசரப்பட வேண்டாம். இவர் என்ன சொல்றார் என்றாள் லீனா. சின்ன பாப்பா பாரு, எல்லாம் உன்னாலதான். சாரி வசந்த், ரொம்ப வலிக்குதா? சான்ஸே இல்ல, ராத்திரி 12 மணிக்கு எடு, அதுக்கப்புறம்தான். ஹலோ, திங்க் ஆஃப் தி டெவில். குமார் வியாசன் வந்தார். ஹலோ மிஸ்டர் வசந்த், எப்படி இருக்கீங்க? அதான் பாக்குறீங்களே. ரொம்ப பலத்தடியா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க பண்ணை பிசாசுனா சும்மாவா? நல்ல ஊட்டம். 2 நாள் மீசை தாடி பரிதாபமா இருக்கு உங்களை பாத்துக்க. அதுக்கு என்னங்க, ஷேவ் பண்ணிக்கிட்டா போயிடும். ஆமா, நீங்க எந்த கையால ஷேவ் பண்ணிப்பீங்க? வலதா இடதா? வலது கையால. ஏன்? நான் பிளேடால பண்ணிப்பேன், அதுக்கு தான் கேட்டேன் என்றான். அடிபட்டா கூட அருவ ஜோக்க விட மாட்டீங்க போல இருக்கே. லீனா, நீ இங்க இருக்கியா? உன்னைத்தான் தேடிட்டு வந்த. என்ன சித்தப்பா? உங்ககிட்ட தனியா பேசணும். கணேஷ் வாங்க. அவர் எதுக்கு? அவரும் என் கூட இருக்கட்டும், சொந்த விஷயம். எதா இருந்தாலும் அவர் கூட இருக்கணும். சபாஷ் என்றான் வசந்த். ஆல்ரைட், என்ன சாயங்காலம் வந்து பாருங்க மிஸ்டர் கணேஷ், உங்க கிளையன் கூட என்று சொல்லிவிட்டு விருட்டென்று சென்றார். லீனா, கை கொடுங்க என்றான். உடனே கொடுத்துறாதீங்க, வலி தாங்காது. கணேஷ் குமாரவியாசன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தான். லீனா வரையா என்றான். வசந்த், உடம்ப பாத்துக்கங்க என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டு டாட்டா என்றாள். வசந்த் அவள் முத்தமிட்ட இடத்தை தொட்டு எனக்கு சரியா போச்சு என்றான். கணேஷ் லீனாவுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்றான். சூப்ரண்ட் சென்னை திரும்பி இருந்ததாகவும் மறுபடி 2 தினத்தில் வரப்போவதாகவும் சில அதிகாரிகளுடன் மறுபடி அந்த உருவத்தை பார்க்க அவர் விரும்புவதாகவும் இன்ஸ்பெக்டரிடமிருந்து தெரிந்து கொண்டான். செத்தானே, அந்த ஆளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? இன்னும் இல்லைங்க, இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்றதுன்னே குழம்பிட்டு இருக்கோம். எஃப்ஐஆர்லயே பாடி மிஸ்ஸிங்னா கேலி கூத்து. பிசாசை பார்த்து எழுதினா இன்னும் சிக்கல். சொல்லலாமா இவரிடம் அந்த மெக்கானிக் பற்றி? இல்லை, நாளைக்கு சொல்லலாம். லீனாவுடன் மாலை 5 மணி சுமாருக்கு வியாசனை பார்க்க சென்றான் கணேஷ். அவுட் ஹவுஸ் சென்று கதவை தட்டினான். பதில் இல்லை. பலமாக தட்ட திறந்து கொண்டது. வாயிற்படியில் திட்டாக ரத்தம் தெரிந்தது. புதிய ரத்தம், சிறிய திட்டாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு அதிர்ச்சியுற்றான் கணேஷ். அவன் இதுவரை அனுமானித்து வைத்தது அத்தனையும் ஒரே கணத்தில் கலையப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பின் சமீபம் அவனை தாக்கியது. கதவை திறந்தான். தரையில் இன்னும் கொஞ்சம் ரத்தம், தொடர்ந்து அதன் சுவடுகள் ஹாலின் பற்பல இடங்களில் தெரிய, லீனா கொஞ்சம் அங்கேயே இரு, உள்ள வராத என்றான் ஒரு சிறு குழந்தையின் ஆர்வத்துடன். ஏன் கணேஷ் என்றாள். உள்ள வராத பிளீஸ், ஏதோ விபரீதமா ஆயிருக்கு, அங்கேயே இரு. நீங்க சொன்னா நான் வரல என்றாள் சற்று மிகையாக தோன்றிய பயபக்தியுடன். உள்ளே நுழைந்து அந்த தடங்களின் மேல் கால் வைக்காமல் ஜாக்கிரதையாக நடந்தான். ரத்தம் கசிந்த ஏன் பொங்கிய ஏதோ ஒன்றை தர தரவென்று தரையில் தேய்த்து இழுத்து பாத்ரூம் வரை யாரோ எடுத்து சென்றிருக்கிறார்கள். பாத்ரூம் கதவு உருக்களித்திருந்தது. திறந்தான். அலறினான். ஓ மை காட்! குமாரவியாசன் கீழே அசௌகரியமாக மல்லாந்து கிடந்தார். கை கால்கள் நீண்டு வாய் திறந்து கடைவாய் பகுதியில் இன்னமும் ரத்தம் மெலிய நூல் வடிவத்தில் ஒழுகிக் கொண்டிருக்க, மயிர்கற்றைகள் இரத்த பிசுக்கில் ஒட்டி கொண்டிருக்க, பின் மண்டை பகுதியில் ஒரு ஏராளமான சிவப்பு குளம் தெரிய, குமாரவியாசன் கணேஷ் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றான். மை காட், மை காட்! தன் அருவருப்பை சமாளித்து அவர் அருகில் சென்றான். மெல்ல கையை உயர்த்தி மணிக்கட்டை தொட்டு பார்த்தான். சான்ஸே இல்லை, இறந்து போயிருந்தார். வீல் என்ற ஒரு எக்ஸ்பிரஸ் அலறல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். லீனா பாத்ரூமின் வாசலில் நின்று கொண்டு பயத்தில் வாய் திறந்து உச்சகதியில் அலறினாள். கணேஷ், சித்தப்பா, சித்தப்பா, என்னாச்சு என்றாள். உள்ள வர வேண்டாம்னு சொன்ன இல்ல, உடனே வெளியே போ. ஐயோ, செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? ஆமா, அந்தண்ட போ முதல்ல. நான் மாட்டேன், பயமா இருக்கு. சித்தப்பா, சித்தப்பா. பெரிதாக முகம் விகாரி அழுதாள்.
இத பார், கண்ணை மூடிக்கிட்டு ஓரத்துல போய் உட்காரு. உன்னை கவனிக்க எனக்கு சமயம் இல்ல. கணேஷ் அதிர்ந்த நிலையில் ஹாலில் இருக்கும் டெலிபோனை நோக்கி நடந்தான். அவன் கால்கள் நடுங்கின. லீனா அவன் பின்னாலேயே ஒட்டி கொண்டு ஓடி வந்தாள். ஆபரேட்டர், கொஞ்சம் அர்ஜென்டா போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க. என்னை விட்டுறாதீங்க கணேஷ், காப்பாத்துங்க கணேஷ். தன் சட்டை ஓரத்தில் குனிந்த போது ரத்தம் பட்டதில் கரை படிந்திருந்ததை கவனித்தான். கடவுளே, மாட்டிக்கொண்டு விட்டேன். நான் இந்த இடத்தை விட்டு விலக முடியாது. வசந்த் வேறு அடிபட்டு கிடக்கிறான். இந்த பெண்ணோ அட்டை மாதிரி ஒட்டிக்கொண்டு. என்ன செய்வேன்? இப்படி ஒரு பயங்கரத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன். விமோசனம் இல்லாத இனி எத்தனை கேள்விகள், எத்தனை சந்தேகங்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அங்க போன? முகத்தை மூடிக்கொண்டு லீனா விசித்து கொண்டிருந்தாள். குமார வியாசனா, என்ன ஒரு எதிர்பாராத பலி. வியாசன் தான் எல்லாவற்றையும் செலுத்தும் சூத்திரதாரி என்கிற என் சித்தாந்தம் தூள் பரமபத சோபான பாம்பு ஆரம்பத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டதே. இனி எங்கே போவேன்? யாரை சந்தேகப்படுவேன்? பாக்கி இருப்பவர்கள் நான், வசந்த், லீனா. பாத்ரூமை மறுபடி பார்த்தான். உடம்பில் காயம் எதையும் கண்டதாக ஞாபகம் இல்லை. எப்படி இறந்திருக்கிறார்? அதைவிட கவலை, யார் செய்கிறார்கள் இதையெல்லாம்? யார்? எது? எங்கிருந்து? அப்புறம் எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு மகா ஏன்? இன்ஸ்பெக்டர், நான் கணேஷ் பேசுறேன். உடனே பண்ணை வீட்டுக்கு வரீங்களா? மற்றொரு கொலை. என்னது? என்னையாது? என்னது? இன்னொரு பாடி. இந்த முறை குமார வியாசன். நேர்ல வரீங்களா? பார்க்கலாம். எங்கிருந்து பேசுறீங்க? அவரோட அவுட் ஹவுஸ் டெலிபோன்ல. பாடி பாத்ரூம்ல கிடக்குது. நகராதீங்க, அப்படியே இருங்க, உடனே வர்றேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.